G20 அமைப்பின் 19வது வருடாந்த உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: பிரேசில். G20 அமைப்பின் 19வது உச்சிமாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 2024 நவம்பர் 18 மற்றும் 19ஆம் திகதிகளில் நடைபெற்றது. 73வது பிரபஞ்ச அழகியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: விக்டோரியா கெயா தெயில்விக். இவ்வருடம் மெக்சிகோவில் நடைபெற்ற 73வது பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க்கைச் சேர்ந்த விக்டோரியா கெயா தெயில்விக் 73வது பிரபஞ்ச அழகியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது? விடை: இந்தியா. சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இந்தியா 2024 தொடக்கம் 2026 வரை சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைமை பொறுப்பை வகிக்கும். சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் 7வது அமர்வு இந்தியாவின் புதுடில்லி நகரில் நவம்பர் 3 தொடக்கம் 6ஆம் திகதி வரை நடைபெற்றது. இவ்வமைப்பின் தலைமையகம் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் என்ற நகரில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? விடை: டொனால்ட் ட்ரம்ப். அண்மையில் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகியுள்ளார். குடியரசு கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் 277 இடங்களையும், ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் 226 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் என்பதுடன் அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி ஜோர்ஜ் வாஷிங்டன் ஆவார். உலகில் முதல் முறையாக சமூக ஊடகங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? விடை: ஆஸ்திரேலியா. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியா நாடு தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசி ஆவார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் தலைமைச் செயலாளர் யார்? விடை: சூசன் வைல்ஸ். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் தலைமைச் செயலாளர் என்ற பெருமையை சூசன் வைல்ஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவின் 47வது அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இவரை நியமித்துள்ளார். உலகளாவிய சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை: சிங்கப்பூர். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளது. சிங்கப்பூரின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி 195 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். இத்தரவரிசை பட்டியலில் இலங்கை 95வது இடத்தை பிடித்துள்ளது. இலங்கையின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி 44 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவர் யார்? விடை: நயீம் காசிம். அண்மையில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக நயீம் காசிம் அவர்கள் அண்மையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் ஹெஸ்புல்லா அமைப்பின் ஊடக பிரதானியான மொஹமட் அபிப் அண்மையில் கொல்லப்பட்டார். உலகின் முதலாவது வன நகரம் எங்கே உருவாக்கப்படுகின்றது? விடை: சீனா. உலகின் முதலாவது வனநகரம் சீனாவில் உருவாக்கப்படுகின்றது. இந்நகரானது
175 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதாகவும் 40,000 மரங்கள் 1,00,000 தாவரங்கள் சூழப்பட்ட அலுவலகங்கள், குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் மின்சார ரயில், இ-கார்ஸ் மற்றும் சோலார் பனல் மூலம் மின்சாரம் என்பவற்றை கொண்டு அமைக்கப்படுகின்றது. அகில உலக குழந்தைகள் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை நவம்பர் 20. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 20ஆம் திகதி உலக குழந்தைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தை கேளுங்கள் என்று அமைகின்றது.